بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்றும் உண்டாவதாக. இன்றைய பாடத்தலைப்பாக சுபஹு தொழுகையை தொழுத பிறகு தொழுதிடத்திலேயே உட்கார்ந்து இருப்பதுடைய சிறப்பும் பள்ளி வாயில்களின் சிறப்பு சம்பந்தமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபி ஜமாஅத்தின், யாராவது கூட்டாக ஃபஜ்ரு தொழுகையை தொழுது, சும்ம ஜலச எதுக்குருல்லா ஹத்தா தத்துல் அஷம்ஸ், பின்னர் அவர் உட்கார்ந்து சூரியன் நன்கு உதயமாகும் வரை உட்கார்ந்து இறைவனை நினைவுகூறி, பின்னர் சல்லா ரகாத்தைனி, 2 ரகாத்துக்கள் தொழுதால், கானத் லஹு க அஜ்ரின் ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின் தாமத்தன், அவருக்கு அதற்கு கூலியாக ஒரு ஹஜ்ஜு வ உம்ரா பூர்ணத்துவமாக செய்த கூலி அவர் கிடைக்கின்றது. இந்த ஹதீஸ் திருமதியிலே கிதாபு ஸலா என்ற பாடத்திலே மா யுஸ்தஹப்பு மினல் ஜுலூஸ் ஃபில் மஸ்ஜித், பள்ளியிலே உட்காருவது விரும்பத்தக்கது என்ற தலைப்பின்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கேள்வி என்னவென்றால், ஹாதல் ஹதீஸ் சஹீஹுன் அவ் தஈஃபுன், இந்த ஹதீஸ் சஹீஹானதா அல்லது பலவீனமான ஹதீஸா என்று கேட்டால், இந்த ஹதீஸை உறுதிப்படுத்தக்கூடிய சஹீஹுல் முஸ்லிமில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கானிதா ஸல்லல் ஃபஜ்ர, ஃபஜ்ரை தொழுதார்களேயானால், ஜலசஃபி முஸல்லாஹு, அவர்கள் தொழுதிடத்திலே உட்கார்ந்து, ஹத்தா தத்துல் அஷம்ஸ் ஹசனன், சூரியன் நன்கு உதயமாகும் வரை அவர்கள் தொழுதிடத்திலே உட்கார்ந்திருப்பார்கள். லாக்கின் அல்லதி ஃபி ஸஹீஹ் லைஸ ஃபீ திக்ரு அன் ரசூல் கான யுஸல்லி பஅதாலிக, ஆனால் சஹீஹுல் முஸ்லிமிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத இடத்திலே உட்கார்ந்து இறைவனை திக்ரு செய்து கொண்டிருந்தார்கள் என்ற செய்தி கூறப்படவில்லை. ஆனால் இந்த ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுத இடத்திலே சூரியன் நன்கு உதயமாகும் வரை உட்கார்ந்து இறைவனை அவர்கள் திக்ரு செய்வார்கள் என்ற செய்தி லா பஅஸ பிஹி, அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை, தவறும் இல்லை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக ஃபதுலுல் மசாஜித், பள்ளி வாயில்களின் சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, ஓர் ஊரில் உள்ள இடங்களில் அல்லாவிற்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளிவாசலாகும். அதே நேரத்தில் அபுகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா, ஊரில் உள்ள இடங்களில் அல்லாஹின் விருப்புக்குரிய இடம் கடை தெருவாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1195வது இலக்கமிடப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மசாஜிதுகள், பள்ளி வாயில்கள், பள்ளிவாசல்கள் என்பது இறை வழிபாட்டிற்காக இறையச்சத்தின் பேரில் எழுப்பப்படும் கட்டப்படும் இறை இல்லமாகும். ஆகவே அது இறைவனுக்கு விருப்பமான இடமாகிறது. ஆனால் கடைத்தெருக்கள் அவ்வாறல்ல. கடைத்தெருக்களில் பெரும்பாலும் வியாபாரிகள் அங்கு குழுமியிருப்பவர்கள் பொய்யுரைப்பார்கள், பித்தலாட்டம் செய்வார்கள், மோசடி செய்வார்கள், வட்டி கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்வார்கள், பொய் சத்தியம் செய்வார்கள், வாக்குறுதியை மீறுவார்கள், இறையை மறக்கும் நிலை ஆகிய தீமைகள் நடக்கின்றன. ஆகவே அல்லாஹுவை இறைவனின் வெறுப்புக்குரியவை, ஆகவே அவை இறைவனின் வெறுப்புக்குரியவை
என நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு ஊரிலே ஒரு சிறப்பான இடம் என்றால் அது பள்ளிவாயிலாக அமைந்திருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறப்பான இடங்களிலே நாம் காலங்கள் நேரங்களை கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைவருக்கு அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.